இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி காலையிலே மங்களகரமாக வாசலில் ஒரு கோலத்தை போட்டுட்டு விநாயகருக்கு படைக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்லாம் ரெடி பண்ண நான் வந்துட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு 10 வீடியோ பார்த்துருப்பேன் யூடியூப்பில் இந்த கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. எங்கள் சோனா குட்டி வேற கலாச்சிட்டே இருந்தால் இந்த வருஷமாவது பூர்ணம் வெள்ளை வராத அளவுக்கு கொழுக்கட்டை பண்ணுமான்னு. ஸோ அதுக்கு பூர்ணத்துக்கு தேவையான வெள்ளத்தை இந்த பக்கம் கரைச்சி வச்சுருந்தேன், இந்த தேங்காவை வறுத்து வச்சுருந்தேன், எள்ளை வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன். எங்கள் சோனாக்குட்டி எல்லாம் நல்லா தான் பண்ணுற, கொழுக்கட்டையை தான் ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறேன்னு கிண்டல் பண்ணிட்டே போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி சுண்டெல்லாம் வேக வச்சு ரெடி பண்ணிட்டேன். எங்கள் மாமா ரெடியாகவே இல்லை. சோனாக்குட்டி குளிச்சு ரெடி ஆகிட்டா. மாமா டை அடிச்சுட்டு காய வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. சோஃபி குட்டியும் குளிக்கல. நான் ரெடி பண்ணுறதுக்குள்ளே சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு மாமா தோரணம் அதெல்லாம் அழகாக கட்டியிருந்தாங்க. சாமிக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு செஞ்ச கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் சுண்டல், பூ, பழம் எல்லாம் வச்சு எங்கள் வீட்டில் இருக்க விநாயகருக்கு அழகாக டெக்கரேஷன் பண்ணி சாமி கும்பிட்டு முடித்தோம். ஸோ விநாயகர் பாட்டு போட்டுகிட்டே கேட்டிருந்தோம். எங்கள் சோனாக்குட்டி பார்த்தீங்களா விநாயகர் பாட்டுக்கு ஆடுற டான்ஸ், அது கூட சேர்ந்து எங்கள் மாமாவும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அப்படி டான்ஸ் ஆடிட்டு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியை முடிச்சு செஞ்ச பலகாரத்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு விநாயகர்